கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். அதாவது சகேவி குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதில் இயேசு கிறிஸ்து எரியோ வழியாய் வரும்போது திரளான கூட்டம் அவரை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் போது, சகேயு என்பவன் ஆயக்காரனுக்கு தலைவனாகவும் ஐஸ்வர்யவானாகவும் குள்ளனாகவும் இருக்கிறான். இவன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அவனுடைய சூழ்நிலை சாதகமாக இல்லாத போதும், அவரை பார்த்துவிட தனது குள்ளம் தடுத்த போதும் அதை அவன் பொருட்படுத்தாமல் எப்படியாகிலும் இயேசு எப்படிப்பட்டவரோ என்பதை மற்றவர்கள் சொல்லி அல்ல, தானே நேரில் பார்த்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று வகை தேடினான். ஜன கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் அவ்வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி காட்டத்து மரத்தில் ஏறி யாரும் தன்னை பார்க்கவில்லை என்று இருந்த சமயத்தில் இயேசு சரியாக அதே இடத்தில் வந்து அண்ணாந்து பார்த்து, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லி சகேயுவுக்கு ரட்சிப்பை இயேசு கிறிஸ்து தருகிறார். பாருங்கள், சகேயு இயேசுவை எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். ஆனால் இயேசு அவனுக்கு ரட்சிப்பையே கொடுத்து தான் ரட்சகர் என்பதை சகேயுக்கு வெளிப்படுத்தினார். இன்னொரு சம்பவத்தை கூட லூக்கா 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அநேகர் இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை கேட்கவும் அவர்களுடைய வியாதியிலிருந்து குணமடையவும் கூடி வந்தார்கள். அசுத்த ஆவியினால் வாதிக்கப்பட்டவர்களும் அங்கே வந்து ஆரோக்கியம் அடைந்தார்கள். இயேசுவினிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினதனால் ஜனங்கள் எல்லாரும் இயேசுவை தொடுவதற்கு வகை தேடினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வல்லமையை அவரை தொட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜனங்கள் அந்த சந்தர்ப்பத்திற்காக அவர்கள் வகை தேடினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இன்னொரு சம்பவம் கூட சொல்லப்பட்டு இருக்கிறது. லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 23, 24 வாசித்து பார்க்கும்போது, இயேசுவிடம் ஒருவன் வந்து, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானே என்று கேட்டதற்கு இயேசு, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள், அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமல் போகும் என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் எப்படி வகை தேடுகிறீர்கள்? சகேயுவை போல ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவா, அல்லது தொட்டு பார்த்து வல்லமையை மட்டும் பெற்றுக்கொள்ளவா? இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசித்து பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளவா? எதற்காக நீங்கள் வகை தேடிக்கொண்டு இருக்கிறீர்கள்? பிசாசு கூட எவனை விழுங்கலாமோ என்று கெட்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி சுற்றித் திரிகிறான். அவனுடைய வலையில் நாம் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவை மட்டும் பற்றி கொண்டு பரலோகத்திற்கு செல்ல, ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள நாம் எவ்வளவாய் வகை தேட வேண்டும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.